சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 26, 2025. தலைப்ப: மரணத்திற்கு பிறகு சோதனை. கோல்டன் முறை. எரேமியா: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. கொலோசையர்: கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்களெல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையுங்குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு, இதினிமித்தம் நாங்கள் அதைக் கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளைத் தந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. நீதிமொழிகள்: எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்தினின்று ஜீவூற்று புறப்படும். அப்போஸ்தலருடைய நடபடிகள். அதற்கு பவுல்: அப்போஸ்தலருடைய நடபடிகள். நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து, இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து, முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்களெல்லாரும் தேவனைக் குறித்து வைராக்கியமுள்ளவர்களாயிருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவிலிருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களைக் கட்டி எருசலேமுக்கு கொண்டுவரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்குச் சமீபமானபோது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னைச் சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்குப் போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடிருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும்
நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்குச் சாட்சியாயிருப்பாய். அப்போஸ்தலருடைய நடபடிகள். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து, யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலுமிருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்துப் போனானென்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனைச் சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அப்போஸ்தலருடைய நடபடிகள். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐப்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கிப் போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறிப்போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலமளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டு பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதலடைந்தார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள். மற்றும் நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கெதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. அநேக நாளாய்ச் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பிப் பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வாராதபடிக்கு என் சொல்லைக் கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற்சேதமேயல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த இராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ இராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள். எனக்குச் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பிக் கரை சேர்ந்தார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள். நாங்கள் தப்பிக் கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான்.
பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுதும் தங்கி, தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு, மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். கொரிந்தியர். இப்படியிருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புதுச்சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். உலகளாவிய இரட்சிப்பு முன்னேற்றம் மற்றும் சோதனையின் மீது தங்கியுள்ளது, மேலும் அவை இல்லாமல் அதை அடைய முடியாது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் சொந்த இரட்சிப்பை நிறைவேற்றுங்கள் என்று அப்போஸ்தலன் கூறுகிறார். மேலும் அவர் உடனடியாக மேலும் கூறுகிறார், ஏனென்றால் தம்முடைய நல்லெண்ணத்தின்படி விருப்பத்தையும் செயல்களையும் உங்களில் செயல்படுத்துபவர் கடவுள். பிலிப்பியர் அத்தியாயம் 2 வசனங்கள் 12-13. சத்தியம் ராஜ்யத்திற்கான திறவுகோலை வழங்கியுள்ளது. மேலும் இந்த திறவுகோலுடன் கிறிஸ்தவ அறிவியல் மனித புரிதலின் கதவை திறந்துள்ளது. யாரும் பூட்டை தேர்ந்தெடுக்கவோ அல்லது வேறு எந்த கதவு வழியாகவும் நுழையவோ முடியாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ சக்தியின் கூற்றுகளை விட உயர்ந்த சான்றுகளை நம்மீது கோருகிறது. இந்த சான்றுகள் பாவம், நோய் மற்றும் மரணத்தை இயேசு அழித்ததைப் போலவே ஆவியின் சக்தியால் அழிப்பதில் மட்டுமே உள்ளன. இது முன்னேற்றத்தின் ஒரு கூறு. முன்னேற்றம் என்பது கடவுளின் சட்டம். அதன் சட்டம் நம்மிடம் நாம் நிச்சயமாக நிறைவேற்றக்கூடியதை மட்டுமே கோருகிறது. பார்த்து கொண்டும் ஜெபித்து கொண்டும் ஓடக்கூடிய, சோர்வடையாத, நடக்கக்கூடிய, சோர்வடையாத நபர்கள் சீராக இருக்கிறார்கள். அவர்கள் விரைவாக நன்மையை பெற்று தங்கள் நிலையை தக்கவைத்துக் கொள்கிறார்கள். அல்லது மெதுவாக அடைந்து சோர்வடையாதவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் பரிபூரணத்தை கோருகிறார், ஆனால் ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இடையிலான போர் நடத்தப்பட்டு வெற்றி வெல்லும் வரை அல்ல. இருப்பின் ஆன்மீக உண்மைகள் படிப்படியாக பெறப்படுவதற்கு முன்பு சாப்பிடுவது, குடிப்பது அல்லது பொருள் ரீதியாக ஆடை அணிவதை நிறுத்துவது சட்டபூர்வமானது அல்ல. நாம் கடவுளுக்காக பொறுமையாக காத்திருந்து நீதியுடன் சத்தியத்தை தேடும்போது அவர் நம் பாதையை வழிநடத்துகிறார். அபூரண மனிதர்கள் ஆன்மீக பரிபூரணத்தின் உச்சத்தை மெதுவாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சரியாக தொடங்குவதும் இருப்பதன் பெரிய பிரச்சனையை நிரூபிப்பதில் போராட்டத்தை தொடர்வதும் அதிகம் செய்வதாகும். புலன் சார்ந்த யுகங்களில் மரணம் எனப்படும் மாற்றத்திற்கு முன்பு முழுமையான கிறிஸ்தவ அறிவியலை அடைய முடியாது, ஏனென்றால் நமக்கு புரியாததை நிரூபிக்க நமக்கு சக்தி இல்லை. ஆனால் மனித சுயம் சுவிசேஷம் செய்யப்பட வேண்டும். இந்த பணியை இன்று அன்பாக ஏற்றுக்கொள்ளவும், நடைமுறைக்கு ஏற்றவாறு பொருளை விரைவாக கைவிடவும், வெளிப்புறத்தையும் உண்மையானதையும் தீர்மானிக்கும் ஆன்மீகத்தை உருவாக்கவும் கடவுள் நம்மிடம் கோருகிறார். ஆசிரியர் நம்பிக்கையற்ற இயற்கை நோயை குணப்படுத்தியுள்ளார், மேலும் கடவுளை ஒரே வாழ்க்கையாக புரிந்து கொள்வதன் மூலம் இறப்பவர்களை வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்திற்கு உயர்த்தியுள்ளார். சர்வ வல்லமையுள்ள மற்றும் நித்திய ஜீவனை எதுவும் வெல்ல முடியாது என்று நம்புவது பாவம். மேலும் இந்த வாழ்க்கை மரணம் இல்லை என்பதை புரிந்து கொள்வதன் மூலமும் ஆவியின் பிற கிருபைகளாலும் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும். இருப்பினும் நாம் கட்டுப்பாட்டின் எளிமையான ஆர்ப்பாட்டங்களுடன் தொடங்க வேண்டும். விரைவில் நாம் தொடங்குவது நல்லது. முன்னேற்றம் அனுபவத்திலிருந்து பிறக்கிறது.
இது மரணமடையும் மனிதனின் முதிர்ச்சியாகும். இதன் மூலம் அழியாதவருக்கு மரணமடையும் தன்மை கைவிடப்படுகிறது. இங்கே அல்லது இனிமேல் துன்பம் அல்லது அறிவியல் வாழ்க்கை மற்றும் மனம் பற்றிய அனைத்து மாயைகளையும் அழித்து பொருள் உணர்வு மற்றும் சுயத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும். பழைய மனிதன் தனது செயல்களால் களைந்து போக வேண்டும். சிற்றின்பம் அல்லது பாவம் எதுவும் அழியாது. ஒரு பொய்யான பொருள் உணர்வு மற்றும் பாவத்தின் மரணம், கரிமப் பொருளின் மரணம் அல்ல, மனிதனையும் வாழ்க்கையையும் வெளிப்படுத்துகிறது. இணக்கமான, உண்மையான மற்றும் நித்தியமானது. மனிதன் ஒரு ஜட வடிவத்தை விட மேலானவன். உள்ளே ஒரு மனம் இருக்கிறது. அது அழியாமல் இருக்க அதன் சூழல்களிலிருந்து தப்பிக்க வேண்டும். மனிதன் முடிவிலியை பிரதிபலிக்கிறான். இந்த பிரதிபலிப்புதான் கடவுளின் உண்மையான யோசனை. கடவுள் மனிதனில் எல்லையற்ற கருத்தை வெளிப்படுத்துகிறார். அது என்றென்றும் தன்னை வளர்த்துக் கொள்கிறது, விரிவடைகிறது மற்றும் எல்லையற்ற அடிப்படையில் இருந்து மேலும் மேலும் உயர்ந்து வருகிறது. தவறான அடையாளங்களை விட்டுச் செல்வதில் மகிழ்ச்சியும், அவை மறைந்து போவதை காண்பதில் மகிழ்ச்சியும், இந்த மனநிலை இறுதி நல்லிணக்கத்தை துரிதப்படுத்த உதவுகிறது. புலன்களையும் சுயத்தையும் சுத்திகரிப்பது முன்னேற்றத்திற்கான ஒரு சான்றாகும். இருதயத்தில் தூய்மையானவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் கடவுளை காண்பார்கள். வழி நேராகவும் குறுகலாகவும் இருக்கிறது. இது கடவுள் மட்டுமே வாழ்க்கை என்ற புரிதலுக்கு வழிவகுக்கிறது. இது மாம்சத்துடனான ஒரு போர். அதில் நாம் பாவம், நோய் மற்றும் மரணத்தை வெல்ல வேண்டும். இங்கே அல்லது இனிமேல், நிச்சயமாக நாம் ஆவியின் இலக்கை அடையும் முன், அல்லது கடவுளில் வாழ்க்கை. மரணம் மனிதனை கண்டுபிடிப்பது போல, மரணத்திற்கு பிறகும் அவன் இருப்பான், தகுதிகான் மற்றும் வளர்ச்சி தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் வரை. மனம் ஒருபோதும் தூசியாக மாறாது. கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுதல் மனம் அல்லது வாழ்க்கைக்காக காத்திருக்காது, ஏனென்றால் கல்லறைக்கு இரண்டின் மீதும் அதிகாரம் இல்லை. மனிதர்களுக்கு இறுதி தீர்ப்பு எதுவும் காத்திருக்கவில்லை, ஏனென்றால் ஞானத்தின் தீர்ப்பு நாள் மணிக்கணக்கில் தொடர்ந்து வருகிறது. மரணத்திற்குரிய மனிதன் அனைத்து பொருள் பிழைகளிலிருந்தும் விடுவிக்கப்படும் தீர்ப்பு கூட. நமது எஜமான், ஆனால் தேற்றரவாளன், உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் என்றார். கிறிஸ்தவத்தின் அறிவியல் தோன்றும் போது, அது உங்களை எல்லா சத்தியத்திலும் வழிநடத்தும். மலைப்பிரசங்கம் இந்த அறிவியலின் சாராம்சம். இயேசுவின் மரணம் அல்ல, நித்திய ஜீவன் அதன் விளைவு. சத்தியத்திற்காக தங்கள் வலைகளை விட்டுவிடவோ அல்லது வலது பக்கத்தில் வீசவோ தயாராக இருப்பவர்கள், முன்பு போலவே கிறிஸ்தவ குணப்படுத்துதலை கற்றுக்கொள்ளவும் பயிற்சி செய்யவும் இப்போது வாய்ப்பு உள்ளது. வேதவசனங்கள் அதை கொண்டுள்ளன. வார்த்தையின் ஆன்மீக அர்த்தம் இந்த சக்தியை அளிக்கிறது. ஆனால் பவுல் சொல்வது போல், ஒரு பிரசங்கி இல்லாமல் அவர்கள் எப்படி கேட்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்பட்டால், மக்கள் கேட்காவிட்டால், அவர்கள் எவ்வாறு பிரசங்கிப்பார்கள், மதம் மாற்றுவார்கள், திரளான மக்களை குணப்படுத்துவார்கள்? எப்போதும் கிளர்ச்சியூட்டும் ஆனால் ஆரோக்கியமான சத்திய நீர் மீது உங்கள் பட்டையை வீசினால், நீங்கள் புயல்களை சந்திப்பீர்கள். உங்கள் நன்மை தீமை பேசப்படும். இது சிலுவை. அதை எடுத்து சுமந்து செல்லுங்கள். ஏனென்றால் அதன் மூலம் நீங்கள் வென்று கிரீடத்தை அணிவீர்கள். பூமியில் யாத்ரீகர், உங்கள் வீடு சொர்க்கம். அந்நியரே, நீங்கள் கடவுளின் விருந்தினர். ஒரு பாவத்தின் மீதான வெற்றிக்காக, நாம் சேனைகளின் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா பாவங்களின் மீதான மகத்தான வெற்றியை பற்றி நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஒரு சத்தமான பாடல்.
முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை எட்டியது, இப்போது கிறிஸ்துவின் பெரிய இதயத்திற்கு தெளிவாகவும் நெருக்கமாகவும் எழுகிறது, ஏனென்றால் குற்றம் சாட்டுபவர் அங்கு இல்லை. அன்பு அதன் முதன்மையான மற்றும் நித்தியமான அழுத்தத்தை அனுப்புகிறது. இருப்பது என்பது புனிதம், நல்லிணக்கம், அழியாமை. இதை பற்றிய அறிவு, சிறிய அளவில் கூட, மனிதர்களின் உடல் மற்றும் தார்மீக தரத்தை உயர்த்தும், நீண்ட ஆயுளை அதிகரிக்கும். குணத்தை தூய்மைப்படுத்தி உயர்த்தும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு முன்னேற்றம் இறுதியாக அனைத்து பிழைகளையும் அழித்து, அழியாமையை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.